ஹேர் ஃபால்க்கு ஒரு பெரிய டாட்டா பாபாய் சொல்லணுமா? அப்போ இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஸோ ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னாக்கா தினமும் ஆயில் வைக்கணும், அதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், அப்புறம் ஹேர் கேர் நல்லா பண்ணிக்கணும் அப்படின்றதுனால மட்டுமே ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகணும்னா கிடையாது. நம்ம ஒரு மித்தை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்போம். என்னன்னாக்கா குளிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எண்ணெய் வச்சு நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பண்ணால் நம்மளோட ஹேரில் ரொம்ப டஸ்ட்டு ஸ்டே ஆகிடும். நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி எண்ணெய் வச்சாலே போதும். பாடியை டீஹைட்ரேட் ஆகாத பார்த்துக்கணும். அவ்வளோதான் கைஸ் இந்த டிப்பு. அதுக்கப்புறம் நம்மளுடைய தினம் வாழ்க்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு, அப்புறம் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணணும், ஏன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் பஞ்சரும் பார்க்க வேண்டிய வேலை இருந்துச்சு, அதனால் ஸ்லிப்பர்ஸ்க்கு கொஞ்சம் பஞ்சர் பார்த்தாச்சு. ஒருத்தங்க நம்மளை வளரவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம வளர்ந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த மரம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளை காட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய கார்டனும் கொஞ்சம் கிளம்ஸி ஆகிடுச்சு. இதெல்லாம் ஒரு நாள் உட்காந்து அரேஞ்ச் பண்ணணும். தினம் வாழ்க்கையில் குளியல் இல்லாமல் எப்படி, எண்ணெய் போட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, சரி இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராதுன்ட்டு ஒரு சின்ன குளியல் போட போயாச்சு. அப்போ தான் நம்மளுடைய ஞான உதயத்துக்கு வந்துச்சு நம்ம பல் துலக்கவில்லைன்ட்டு. சரின்னு சொல்லி பல்லும் நல்லா துளக்கியாச்சு. அப்புறமேல்ட்டு ஒரு சிறிய குளியலும் போட்டுட்டு அப்படியே வந்தாச்சு. சொக்காவை மாட்டி கிளம்பிடலான்ட்டு கிளம்புற நேரத்தில் கரண்ட் போயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வந்துச்சு. ஹேர் ட்ரையரும் எடுத்துக்கிட்டேன். ஹேர் ட்ரையர் பார்த்திங்கன்னா இது கோல்ட் ட்ரையர் தான். ஹீட் ட்ரையர் போட்டால் நம்ம ஹேர் ப்ரொடெக்ஷன் மாஸ்க் போட்டு தான் பண்ணணும், அப்படி இல்லைனா ஹீட் ட்ரை பண்ணாதீங்க. வெளியே எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டு. சன்ஸ்க்ரீன் போடாமல் மட்டும் வெளியே போயிடாதீங்க. சூரியன் சுட்டு இருக்கிறாரு, அப்புறம் நம்ம மூஞ்சில் நிறைய ப்ராப்ளம்ஸை கொண்டு வந்துடுவார். ஃபைனலாக நம்ம சொக்கா எப்படி தான் இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக பஸ்ஸும் ஏறி அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் நான் எங்கே போகிறேன்னு சொல்கிறேன்.